இப்போ நம்ம ட்ரேடிங்கில் 3வது கிளாஸுக்கு வந்திக்கிறோம். ஸோ இதில் நான் பார்க்க போகிறேன் என்னென்னா கீ கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது கிரிப்டோவின் பண்புகளை பார்க்க போகிறோம். கிரிப்டோவின் பண்புகள் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்று சொன்னால் என்ன பண்புகள். ஸோ அதில் முதலாவது டீசென்ட்ரலைசேஷன். இப்போ உனக்கு தெரியும் சென்ட்ரலைசேஷன் என்ன? சென்ட்ரலைசேஷன் சொன்னா ஒரு மத்திக்கு கீழே ஒர்க் பண்ற மாதிரியான ஒரு அமைப்பு. அதாவது ஒரு சென்ட்ரலைசேஷன்டா ஒரு எப்படி சொல்றதுன்னு பார்த்தா கட்டுப்படுத்துறதுக்கு இருப்பாங்க. சென்ட்ரலைசேஷன்டா ஒரு இதால ஒரு குறித்த பிரிவால கட்டுப்படுத்தப்படும், சரியா, அதுவாக இருக்கும். பட் டீசென்ட்ரலைசேஷன் என்று சொல்லக்கொள்ள கட்டுப்படுத்துறதுக்கு யாருமே இல்லை, எவராலையும் கட்டுப்படுத்த முடியாது. பகிர்ந்தளிக்கப்பட்ட கணினி முறைத்துவம், அதாவது பிளாக்செயினை கொண்டு தானே இந்த கிரிப்டோ கரன்சி இருக்குது. அப்ப இந்த பகிர்ந்தளிக்கப்பட்ட கணனி முறைத்துவம் என்று சொல்லக்கூட இப்போ எல்லாருமே அந்த டைமில் ஆன்லைனில் இருக்கக்குள்ள அதுக்கேற்ற போல என்ன பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்குது. அது பிளாக்செயின் மூலமாக பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்குது. இதை கட்டுப்படுத்துறதுக்கு எவருமே இல்லை, சரியா. அந்த கிரிப்டோ கரன்சி அதில் பண்புகளுக்குள்ள போகக்குள்ள கட்டுப்படுத்துறதுக்கு எவருமே இல்லை. டீசென்ட்ரலைசேஷன், சரியானே. நோட் ஒன்று பாரு, நாட்டில் பணப்புழக்கம் அதிகமாக காணப்படுது என்று சொன்னா, இப்போ நம்ம நாட்டில் பணப்புழக்கம் கூட என்று சொன்னால் காணப்படும் போது உண்டாவதே பணவீக்கம். அதாவது நாட்டில் அதிகமாக காசு இருக்குன்னு சொன்னால் பணவீக்கம் என்று சொல்லி ஒன்று உண்டாகும். அதாவது அதிகமாக காசு என்கிற காரணத்தினால பணத்தின் பெருமதி குறையும். ஸோ பொருட்கள விலை 2 மடங்காகும் அல்லது அதிகரிக்கும். அப்போ நாட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்குது என்ற மாதிரி நீ ஒரு நியூஸோ அல்லது ஏதோ ஒன்று நீ பார்த்தேன்னு சொன்னான், நாட்டில் பணப்புழக்கம் அதிகரிக்கிறது, நாட்டில் பணப்புழக்கம் அதிகமாக காணப்படுகிறது என்ற மாதிரி நீ ஒன்றை பார்த்தேன்னு சொன்னால் அப்ப பணவீக்கம் இருக்கின்ற அர்த்தம். என்னது? பணவீக்கம் இருக்கின்ற அர்த்தம். பணவீக்கம் இருக்கி என்று சொன்னா பணத்தின் பெருமதி குறைய. பணவீக்கம் இருக்கி என்று சொன்னா பணவீக்கம் காணப்படுது என்று சொன்னா பணப்புழக்கம் அதிகமாக காணப்படுது. ஸோ பணத்தின் பெருமதி குறையும், ஸோ பொருட்கள விலை என்ன செய்யும்? 2 மடங்காகும் அல்லது அதிகரிக்கும், சரியா. பொருட்கள விலை அதிகரிக்கும் அல்லது 2 மடங்காகும். அடுத்தது 2வது கேரக்டரிஸ்டிக்ஸுக்குள்ள 2வது நம்ம பார்க்கறதுக்கு முதல் நோட்ல 2வது உலகிலேயே பிட்காயின் என்கிற ஒன்று தான் இப்போ நம்ம கிரிப்டோ கரன்சி கூட பார்க்கறது. இந்த பிட்காயின் என்று சொல்றது உலகிலேயே இந்த வேர்ல்டு ஃபுல்லாவே எத்தனை பிட்காயின் இருக்குதுன்னு பார்த்தா 21 மில்லியன் பிட்காயின் இருக்கு. 21 மில்லியன் பிட்காயின் காணப்படுது. ஆனா இப்ப 19 மில்லியன் ஃபினிஷ்ட். இப்ப 19 மில்லியன் பிட்காயின் வாங்கப்பட்டு விட்டது. 19 மில்லியன் பிட்காயின் வாங்கப்பட்டு விட்டது. ஒரு பிட்காயின் பெருமதி நம்ம நாட்டு காசில 3 கோடியை தாண்டி போகுது. 3 கோடியையும் தாண்டி போகுது, சரியானே. அப்போ உலகிலே 21 மில்லியன் இருக்கு. அதில் இப்போ 19 மில்லியன் முடிஞ்சு. அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸில் 2வது நம்ம பார்க்குறோம் டிரான்ஸ்பெரன்சி என்று சொன்னால் வெளிப்படையாக காணப்படுறது தான் டிரான்ஸ்பெரன்சி என்று சொல்லுவோம். அப்போ டிரான்ஸ்பெரன்சி என்று பார்த்தோம்னா வெளிப்படையானது அனைவராலும் எல்லாவற்றையும் பார்க்க முடியும். அதாவது எல்லாத்தையும் பார்க்கலாம். இப்போ இந்த பிளாக்செயினில் காணப்படுற எல்லாம், இந்த கிரிப்டோவில் இருக்கிற எல்லாமே, சரியா. பைனான்ஸில் நம்ம ட்ரேட் பண்ணக்குள்ள எல்லாராலையும் எல்லாத்தையும் பார்க்க இயலும். வெளிப்படையானது அனைவராலும் எல்லாவற்றையும் பார்க்க முடியும். ஸ்கேமுக்கு அப்போ வாய்ப்பு குறைவு, ஸ்கேமுக்கு வாய்ப்பு இல்லை. டிரான்ஸ்பெரன்சி வெளிப்படையாக காணப்படுது. நோட் ஒன்று பாரு, நம்ம நாட்டில் பிளாக்செயின் லீகலா என்று கேட்டால் இல்லை, இல்லீகலான்னு கேட்டால் இல்லை. விரும்பினா பயன்படுத்தலாம், லீகலும் இல்லை இல்லீகலும் இல்லை. நீ விரும்பினா பயன்படுத்திக்கோ, அவ்வளோதான், சரியானே. அடுத்தது 3வது என்னண்டா கீ கேரக்டரிஸ்டிக்ஸுக்குள்ள 3வது செக்யூரிட்டி, பாதுகாப்பு. என்ன செக்யூரிட்டி? நோட் ஒன்று பாரு, 2015 சரியானே. 2015 ஸ்ரீலங்காவில் பேங்க் என்ன செய்யப்பட்டுச்சுன்னா ஹெக் பண்ணப்பட்டுச்சு. ஸ்மைல் ஹேக்கர்ங்கிறதால ஹெக் பண்ணப்பட்டுச்சு. நம்மளா பார்க்குறோம் பேங்கே ஹெக் பண்ணிக்கிட்டுங்கிற மாதிரி, சரியா. இப்போ அந்த செக்யூரிட்டின்னு சொல்லக்குள்ள இந்த பைனான்ஸ் அந்த கிரிப்டோ என்று சொல்றது, இந்த பிளாக்செயின் மூலமாக உருவாக்கப்பட்ட இந்த கிரிப்டோ என்று சொல்றது ஏன் செக்யூரிட்டின்னு சொல்றோம் அல்லது ஸ்கேமுக்கு அதிக வாய்ப்பு இல்லை ஏன் என்று சொல்றோம் என்று சொன்னால், கிட்டத்தட்ட 10,000 லேப்டாப், இப்போ லேப்டாப் ஒன்று யூஸ் பண்ணோம்னு பார்ப்போம். இப்போ ஒரு ஹெக்கரால ஒரு லேப்டாப்பை ஹெக் பண்ண இயலும், சரி. 5 லேப்டாப்பை ஹெக் பண்ண இயலும், சரியானே. மேக்ஸிமம் ஹெக் பண்ண இயலும் என்று வச்சாலும் இப்போ 1000 ஹெக்கர் இருந்தாலும் 1000 லேப்டாப் தான் அவ பயன்படுத்துவார். ஏன்னா அப்போ 10,000 லேப்டாப் சேர்ந்தா உண்டாகிறதுக்கான இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் என்று சொல்றது. அப்போ இந்த சூப்பர் கம்ப்யூட்டர்ங்கிற உண்டால தான் இதை ஹெக் பண்ணவே இயலும், சரியா. சூப்பர் கம்ப்யூட்டர் என்று சொல்றது இப்போ இருக்கிற கம்ப்யூட்டரா இல்லை லேப்டாப் கேட்டால் இல்லை, இதோடையும் அட்வான்ஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் தான் ஹெக் பண்ண இயலும். பட் இதோட அட்வான்ஸ் இருக்குதா? இல்லை. அப்படின்னா ஹெக் பண்ண இயலுமா? இல்லை. அப்போ ஸ்கேமுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டால் இல்லை, சரிதானே. அப்போ 10,000 லேப்டாப் சேர்றதால உண்டாகிறது தான் குவாண்டம் கம்ப்யூட்டிங் என்று சொல்றது. நீ விலை கொள்ளணும். அடுத்தது மணி. நம்ம பணத்தை 3 முறைகளில் இன்வெஸ்ட் பண்ணலாம், சரிண்ணே. நம்ம மணியை 3 முறைகளில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன்று கோல்டு, நகையில், தங்கம், என்ன கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு ஒப்பானது தான் இந்த பிட்காயின் சொல்றது. கோல்டுக்கு ஒப்பானது தான் இந்த பிட்காயின் சொல்றது, சரியா. 2வது ரியல் எஸ்டேட், வளவு வாங்குற அந்த இது. 3வது ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்டில் கிரிப்டோ மார்க்கெட் உள்ளடங்கும். ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்றது பங்கு சந்தை, அதில் நம்ம பங்குகளை வாங்கி விற்கிறது, சரியா. ஸ்டாக் மார்க்கெட், கோல்டில், ரியல் எஸ்டேட்டில் 3 முறைகளில் நம்ம மணியை இன்வெஸ்ட் பண்ண இயலும், சரியானே.
அப்போ இதில் நம்ம பிட்காயின் அல்லது கிரிப்டோ அதை நம்ம சொல்லலைன்னு சொன்னால் அது கோல்டுக்கு இணையாக பார்க்குறதால சரியானே. இப்போ அடுத்தது பாப்புலர் கிரிப்டோ கரன்சிஸ், அதாவது பிரதானமான இந்த கிரிப்டோ கரன்சிஸ் என்று சொன்னது என்னென்னு பார்த்தோம்னா மேஜர் கிரிப்டோ கரன்சிஸ் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு பிட்காயின் பிடிசி என்று நம்ம சொல்லுவோம், கேபிட்டலில் பிடிசி என்று சொல்லுவோம் பிட்காயின். ரெண்டாவது எத்தீரியம் இடிஹெச் என்று சொல்லுவோம், கேபிட்டலில் இடிஹெச் என்று சொல்லுவோம். முதலாவது பிட்காயின், ரெண்டாவது எத்தீரியம். இதெல்லாம் நல்ல பாப்புலரான கிரிப்டோ கரன்சிஸாக இருக்கும் சரியா, மேஜர் கிரிப்டோ கரன்சிஸாக இருக்கும். அடுத்தது பைனான்ஸ் காயின் பிஎன்பி என்று நம்ம சொல்லுவோம். மூணாவது ரிப்பிள் XRP என்று சொல்லுவோம். நாலாவது லிட்காயின் என்று சொல்லுவோம் LTC. அடுத்த கார்டனோ ADA என்று சொல்லுவோம். அடுத்த Polkadot.DOD என்று சொல்லுவோம். சொலானா என்று ஒன்று இருக்குது, அது SOL என்று சொல்லுவோம். இதில் பிரதானமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச பிட்காயின் இருக்கும், ரெண்டாவது எத்தீரியமாக இருக்கும், அடுத்த சொலானாவாக பைனான்ஸ் காயினை BNB என்று சொல்லுவோம், பிட்காயினை BTC என்று சொல்லுவோம், பிட்காயினை BTC, எத்தீரியம் ETH என்ன மாதிரி எல்லாம் நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த ஃபீல்டுக்குள்ள நுழைஞ்சோம்னா தான் இந்த கோயினில் பேர் அது இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அடுத்தது பிட்காயின் என்கிற இது கூட வந்துக்கிறோம். லோகோ எப்படி இருக்கும்னா பி என்ற அமைப்பில் மாதிரி இருக்கும், ஒரு சர்க்கிள் இருக்கிற மாதிரி இருக்கும். கால்டு பியர் டு பியர் டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது இது எப்படி அழைக்கப்படுதுன்னா அந்த பிட்காயின் இந்த டிரான்சாக்ஷன் எப்படி அழைக்கப்படுதுன்னா பியர் டு பியர் டிரான்சாக்ஷன்ஸ் என்று அழைக்கப்படுது. இங்கு டோக்கன் என்று ஒன்று காணப்பட்டது, பட் டோக்கனை விட பிட்காயின் வைத்திருப்பவருக்கு ஃபீச்சர்ஸ் அண்ட் பவர் அதிகமாக காணப்படும். இப்போ ஆரம்பத்தில் டோக்கன் ஒன்று இருந்துச்சு, இப்போ இருக்குது தான் டோக்கன் ஒன்று இருக்குது, பட் ஆனால் டோக்கனை விட பிட்காயின் வைத்திருப்பாரு அவருக்கு தான் அந்த ஃபீச்சர்ஸாக இருக்கலாம் அல்லது பவர் என்று சொல்றது அதிகமாக இருக்கும். பிட்காயின் வைத்திருப்பாரு கொஞ்சம் பவர் கூடியாக இருக்கும். ரெண்டாவது எத்தீரியம் 2013 கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. வித்தாலிக் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. கிரவுட் ஃபண்டட் ஐடியா பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு என்ன உண்டு, அதாவது அது சும்மா நம்மளாக பார்க்குறோம். அப்போ அடுத்தது எத்தீரியம் என்ன. அடுத்தது பைனான்ஸ் காயின் BNB என்று நம்ம சொல்கிறோம், பைனான்ஸ் காயின் BNB என்று சொல்கிறோம். அதில் லோகோ எப்படி இருக்குங்கிற நீ பார்க்கலாம். தற்போது இதன் பாவனையாளர் எண்ணிக்கை என்னென்னா 274 மில்லியனாக காணப்படுது. இப்போ அநேகமான இப்போ உலகிலேயே 1 பில்லியன் எத்தனை, 1 பில்லியன் என்ன 100 கோடியா, கிட்டத்தட்ட 3 பில்லியன் சனத்தொகை அப்படி இருக்குதுனால 274 மில்லியன் பேர் இந்த பைனான்ஸை யூஸ் பண்ணுறாரு சரியா. ஸ்ரீலங்காவில் இது அதிகமாக காணப்படுது. வேர்ல்டு நம்பர் 1 பைனான்ஸ் காயின் தான் காணப்படுது, அதாவது பைனான்ஸ் காயின் தான் காணப்படுது, வேர்ல்டில் நம்பர் 1 சரியானே. அடுத்தது லிட்காயின் நம்ம பார்க்குறோம், அது என்ன பார்த்தோம்னா LTC ரெண்டாவதாக உருவாக்கப்பட்ட காயின் லிட்காயினாக இருக்கும். அடுத்து சொலானா என்று சொல்கிறோம், SOL நம்ம சொல்லுவோம். எல்லா ஃபீச்சர்ஸும் ஒரு காயினில் உருவாக்கப்பட்டதாக இருந்து அப்படி ஒரு காயின் என்ன என்று கேட்பாராயின் அது சொலானா. எல்லா ஃபீச்சர்ஸுமே பிட்காயினை விடவும் ஃபீச்சர்ஸ் கூடியது என்ன சொலானா SOL. ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் அண்ட் ப்ரூஃப் ஆஃப் ஹிஸ்ட்ரி உண்டு, சரியானே. அடுத்து அர்டானோ என்ற மாதிரி அர்டானோ ADA என்று சொல்லுவோம், அது ஃபெயிலியர் காயின் அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம், என்னன்னா அது ஒரு ஃபெயிலியராக இருந்துச்சு. Polkadot இருக்குது DOD, அது மல்டி செயின் பிளாக் செயினில் உருவாக்கப்பட்டதாக இருந்துச்சு. அடுத்து ரிப்பிள் அண்ட் இருக்குது XRP, அது நேட்டிவ் கிரிப்டோ கரன்சியாக இருக்குது சரியானே. அப்போ இப்போ நம்ம அந்த கிரிப்டோ கரன்சி என்னங்கிறத பண்ணி நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது வாலெட்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ். இப்போ வாலெட்ஸ் என்று சொன்னால் என்னென்னா இப்போ நம்ம கையில் பயன்படுத்துகிற பர்ஸ் என்று சொல்கிற மாதிரி அதில் வாலெட் ஒன்று இருக்குது, அது பர்ஸ் தான். வாலெட் என்று சொல்கிறது பர்ஸ் தான், அதுக்குள்ளே தான் நம்ம எல்லாமே இருக்கும். வாலெட் அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் என்று சொன்னால் என்ன, பரிமாற்றம் என்ன. இப்போ வாலெட்ஸ் என்று சொன்னால் ஸ்டோர் பண்ணுறதுக்கும் மீள எடுக்கிறதுக்குமாக காணப்பட்ட அந்த அமைப்பு தான் வாலெட்ஸ். டைப்ஸ் ஆஃப் வாலெட்ஸ் என்று சொல்லக்குள்ள முதலாவது ஹார்ட்வேர் வாலெட்ஸ், ரெண்டாவது சாஃப்ட்வேர் வாலெட்ஸ், மூணாவது பேப்பர் வாலெட்ஸ். ஹார்ட்வேர் வாலெட்ஸ் என்று சொல்லக்குள்ள கையால் தொட முடியும், கண்ணால் பார்க்க முடியும். ஹார்ட்வேர் என்று சொன்னால் இந்த வாலெட்ஸ் என்று சொல்ல இந்த பர்ஸை நம்ம 3 பிரிக்கிறோம், ஒன்று ஹார்ட்வேர், ரெண்டாவது சாஃப்ட்வேர், அடுத்து பேப்பர் வாலெட். இப்போ ஹார்ட்வேர் வாலெட் என்று சொல்லக்குள்ள இப்போ நம்ம கையால் தொடலாம், இப்போ நம்ம இப்போ அன்றாட பயன்படுத்துகிற வாலெட் கையால் தொடலாம், கண்ணாலையும் பார்க்கலாம். இன்டர்நெட்டுடன் தொடர்பு இல்லாமல் இருக்கும், இன்டர்நெட்டுடைய தொடர்பு இல்லை, இன்டர்நெட்டுடன் தொடர்பு இல்லாமல் இருப்பேன். உதாரணம் USB பென்ற டேஞ்சம், அது மாதிரி இன்டர்நெட்டோட தொடர்பு இல்லாமல் இருக்கும். ஸோ ஹெக் பண்ண முடியாது. ஸோ பெரிய அளவிலான நம்ம பர்ஸ் கையில் அன்றாட பயன்படுத்துகிற பர்ஸுங்கிற உதாரணத்தோட போடுறோம். பட் ஹார்ட்வேர் வாலெட்ஸ்ன்னு சொல்றது அப்படி இருக்குது, கையால் தொடலாம், கண்ணால் பார்க்கலாம், இன்டர்நெட்டோட கனெக்ட் இல்லை, USB பென்ட்ரைவ் டாஞ்சம் அந்த மாதிரியான அமைப்பு. ஸோ ஹெக் பண்ண முடியாது. ஸோ பெரிய அளவிலான ஃபியூச்சர் தேவைக்கு மணி ஸ்டோர் பண்ண ஹார்ட்வேர் வாலெட் கேன் பி யூஸ்ட். சரி, பெரிய அளவிலான ஃபியூச்சர் தேவைக்கு மணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஹார்ட்வேர் வாலெட் கேன் பி யூஸ்ட். ரெண்டாவது சாஃப்ட்வேர் வாலெட் கட்டாயம் இன்டர்நெட் எக்ஸஸ் தேவை. சாஃப்ட்வேர் சொல்லக்கூடிய கட்டாயம் இன்டர்நெட் எக்ஸஸ் தேவைப்படும். ரிஸ்க் இருக்கு, சரியான ரிஸ்க் இருக்கும், ஹெக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சாஃப்ட்வேர் வாலெட் சொல்ல ஹெக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதற்கு கோட் தரப்படும். உதாரணம் ட்ரஸ்ட் வாலெட் ஃபார் மொபைலுக்காக ட்ரஸ்ட் வாலெட்னு சொல்கிறோம். பிசிக்கு மெட்டா மாஸ்க்னு சொல்கிறோம், மெட்டா மாஸ்க் ஃபார் பிசி. அடுத்து பேப்பர் வாலெட்னு சொல்லக்குள்ள பேங்க் புக் போல, பேங்க்ல இப்போ நம்ம புக் இருக்குது தானே, பேங்க் புக், அது போல தான் இந்த பேப்பர் வாலெட்னு சொல்கிறது. அக்கௌண்ட், பாஸ்வேர்ட், நேம் எல்லாம் காணப்படும். சரி, அக்கௌண்ட் இருக்கும், நேம் இருக்கும், பாஸ்வேர்ட் இருக்கும். இது ஆரம்ப காலத்தில் காணப்பட்டதுதான் இந்த பேப்பர் வாலெட்னு சொல்கிறது. இதில் கிரிப்டோவில் உதாரணம்
மீத வாலெட் என்ன மாதிரி நம்ம சொல்கிறோம், அதில் டேஞ்சர் கூட என்ன மாதிரி நம்ம பார்க்குறோம். சரியா, அதாவது இதில் இந்த கிரிப்டோவில் இருக்கிற வாலெட்டில் ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், பேப்பர் வாலெட் இந்த மாதிரி 3 இருந்துச்சு. அதில் பேப்பர் வாலெட் ஆரம்பத்தில் அநேகமாக பயன்படுத்தி டேஞ்சர் கூட அதிகமான பாதிப்பு அதிகமாக டேஞ்சராக இருந்துச்சு. சாஃப்ட்வேர் வாலெட்னு சொல்ல கட்டாயம் இன்டர்நெட் எக்ஸஸ் தேவைப்பட்டுச்சு, ரிஸ்க் இருந்துச்சு, ஹெக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கோட் தரப்படும் அப்படி இருந்துச்சு. அது ஹார்ட்வேர் வாலெட்னு சொல்ல கையாளத்தோடலாம் கண்ணோட பார்க்கலாம், இன்டர்நெட்டோட தொடர்பு இல்லாமல் இருக்கிறது. சரியான ஹெக் பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லை, பெரிய அளவிலான ஃபியூச்சர் தேவைக்கும் மணி ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஹார்ட்வேர் வாலெட்டை நம்ம